15 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு அவனுடைய கண்ணுக்கு அப்படியே தெரியுது. தன்னுடைய மகன் அடுத்த எம்டி அவன் சொல்றான், அப்பா என்னப்பா நீங்க அவனை முதல்ல கேஸ் கொடுத்து அவனை ஜெயில ஒரு 15 நாளாவது உட்கார வச்சாதான் அவனுக்கு புத்தி வரும், உடனே நீங்க பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க அப்பா எந்த ரியாக்ஷன் பண்ணாம இன்னும் ஒரு பல லட்சம் ரூபாய் அந்த பர்சனை கூப்பிட்டு அவன் கையில கொடுத்து, இத்தனை நாள் நீ என்கிட்ட ஒர்க் பண்ண, நீ இப்ப தனியா செய்ய ஆரம்பிச்சிரு, நீ ஒரு தனியா பிசினஸ் பண்ணு, உனக்கு இனிஷியல் அமௌண்ட் நானே கொடுக்குறேன்னு அவன் கையில பணத்தை கொடுத்து அவனை வெளியே அனுப்புறாரு. அவங்க மகனுக்கு பயங்கரமான கோவம், இவ்வளவு பெரிய காரியத்தை திருடிட்டு போயிருக்கிறான், இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அவன்கிட்ட நீங்க அனுப்புறீங்க, அவன் ஏதோ செய்வனே உங்களுக்கு செஞ்சுட்டானா என்ன, இல்ல ஏதோ மாந்திரிகம் பண்ணிருக்கானா, இப்படி அவனுடைய வலையில சிக்கி இருக்கீங்கன்னு சொல்லி அந்த பையன் அந்த அப்பாவை பயங்கரமா திட்டுறான். காலங்கள் தாண்டிருச்சு. இப்ப சமீபத்தில் கொரோனா டைம் அவர்களுக்கு ஒரு 3 கோடி ரூபாய் லாபத்துல ஒரு ப்ராஜெக்ட் வருகிறது. ஆனா சரியா பாத்தீங்கன்னா அந்த கொரோனா டைம் மிஷின் ஆப்ரேட் ஆகாம நின்றுச்சு. அந்த மிஷின் சரி பண்ணணும்னா ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்தா சரி பண்ணணும், அவங்க கோவிட் டைம் உள்ளே வர முடியாது. இந்த மிஷின் ரிப்பேர் பண்றதுக்கு அவங்கள தவிர இந்த 15 லட்சம் ரூபாய் ஏமாத்துனவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்போ இவர் போன் பண்ணி அவனை கூப்பிடுறாரு, அப்பா இந்த மாதிரி மிஷின் ஓடாம இருக்குது, நீ வேணா கொஞ்ச நேரம் பார்க்க முடியுமான்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன் ஓடோடி சார் என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க, உங்களுக்கு இல்லாததா சார் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு நம்ம ஏமாத்தணும்னு தெரிஞ்சும் நம்முடைய பாஸ் நம்மளை மன்னிச்சு காசு கொடுத்து அனுப்பினாரு, இந்த மிஷினை எப்படியாவது சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ராத்திரி பகலா பிரிச்சு பார்த்தா வெறும் ஒரு போல்ட் நெட் தான் ப்ராப்ளம். 5 ரூபாய் தான். அந்த போல்ட் நெட்டை போட்டு மிஷினை ரன் பண்ண வச்சுட்டான். அவருக்கு 3 கோடி ரூபாய் அந்த டைம் லாபம். அப்ப அந்த பையனை அவனை பார்த்து சம்பளத்தில் ஒரு 10,000 ரூபாய் கையில கொடுத்தார். சார் என்ன சார் இப்படி பண்றீங்க, நீங்க எதுக்கு சார் எனக்கு காசு கொடுக்குறீங்க, அதுக்கு நான் செலவு பண்ணதே 5 ரூபாய் தான் சார், இந்த காசே நான் வாங்க மாட்டேன்னு வெறும் 2,000 ரூபாய் மட்டும் வாங்கியிருக்கிறேன். இப்ப அந்த பையனை கூட்ட அவங்க அப்பா சொன்னாராமா, அன்னைக்கு மட்டும் நீ சொன்னது மாதிரி நான் இவனை கோவிச்சுட்டு பிரச்சனை பண்ணி அவன் திருடனான்னு திருட்டு பட்டம் சூட்டி அவனை வெளியே அனுப்பி இருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை நம்ம பண்ணியிருக்க முடியுமாப்பா, அதனாலதானாப்பா அப்படி செஞ்சேன், நீ கத்துக்கோன்னு தன்னுடைய மகனிடத்துல சொன்னாராம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எப்பவுமே ஒண்ணு நினைச்சுக்கணும், இன்னொருத்தருடைய சப்போர்ட்டே எனக்கு வேண்டாம், நம்ம அப்படி வாழ்றது நல்லதுதான், கர்த்தரை நம்பி வாழணும், இன்னொருத்தருடைய உதவி நம்ம போகக்கூடாது, அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனா அதே நேரத்துல மனுஷங்க இல்லாம நம்மளால செய்ய முடியாது. அதனால பகையை சம்பாதிச்சு இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ணி அங்க ஒரு பெரிய சண்டையை மூட்டி ஒரு சமாதான குறைவை அதை நிரந்தரமா பிரிகிறது மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வராம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூடுமான வரையிலையும் சமாதானமா போயிட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அது நமக்கு என்னவா முடிஞ்சிரும்னா நன்மையாய் முடிஞ்சிடும்.